எல்லைப் பகுதியில் பாகிஸ்தான் நடத்தும் அத்துமீறிய தாக்குதலால் பூஞ்ச் பகுதியில் இருக்கக்கூடிய வீடுகள் உருக்குலைந்து கிடக்கக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். அப்பாவி பொதுமக்கள் மீது பாகிஸ்தான் தாக்குதலை நடத்தி வரும் நிலையில் பூஞ்ச் பகுதியில் இருக்கக்கூடிய வீடுகள் முழுவதுமாக சேதமடைந்து கிடக்கின்றன. குடியிருப்புகள் பலத்த சேதமடைந்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். பாகிஸ்தான் அத்துமீறலை அடுத்து எல்லையோர பொதுமக்கள் வெளியேற்றப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அங்கு இருக்கக்கூடிய வீடுகளும் பகுதிகளும் முற்றிலுமாக சேதமடைந்து கிடைக்கிறது. அது தொடர்பான காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். விவரங்களுடன் இணைக்கிறார் செய்தியாளர் வெங்கட்ரமணன். திரையில் பார்க்க முடிகிறது, பூஞ்ச் பகுதியில் மக்கள் அப்புறப்படுத்தப்பட்டாலும் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய வீடுகள், வாகனங்கள் முழுவதுமாக சேதமடைந்திருக்கிறது. தற்போது பூஞ்சோட நிலைமை என்னவாக இருக்கிறது? விவரங்களை வழங்கலாம். அதாவது நேற்று இரவு முதலே இன்றைய தினம் அதிகாலை என தொடர்ந்து எல்லைக்கோட்டு பகுதிகளில் பாகிஸ்தான் அத்துமீறி ஒரு தாக்குதலை நடத்தி வருகிறார்கள். அந்த வகையில எல்லைக்கோட்டு பகுதியில் இருக்கக்கூடிய அந்த பூஞ்ச் பகுதியில அங்க இருக்கக்கூடிய வீடுகளை பார்த்தால் பெரும்பாலான வீடுகள் ஒரு குண்டு துளைத்த ஒரு சுவர்களாகத்தான் தற்பொழுது காட்சி அளிக்கிறது. ஏற்கனவே நேற்றைய தினமே அந்த எல்லைக்கோட்டு பகுதியை ஒட்டி இருக்கக்கூடிய பூஞ்ச், அதே போல ஜம்மு, பாரமுல்லா, சம்பா உள்ளிட்ட பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் பாதுகாப்பான இடத்திற்கு மாற்றப்பட்டிருந்தாலும் கூட தொடர்ந்து அந்த பகுதிகளை குறிவைத்து பாகிஸ்தான் ராணுவம் அத்துமீறி ஒரு தாக்குதலை நடத்தி வருகிறது. குறிப்பாக அந்த பூஞ்ச் பகுதியாகட்டும், அதே போல சம்பா பகுதி, பாரமுல்லா உள்ளிட்ட பகுதிகளில் பெரும்பாலான வீடுகள் எங்கு பார்த்தாலுமே ஒரு குண்டு துளைத்த சுவர்களாகத்தான் ஒரு காட்சியளிக்கக்கூடிய ஒரு சூழல் என்பது ஏற்பட்டிருக்கிறது. தொடர்ந்து ஒவ்வொரு முறையுமே இந்த எல்லைக்கூட்டு பகுதிகள் தான் ரொம்ப ஹை பிரியாரிட்டி கொண்ட ஒரு இடமாக பார்க்கப்படுகிறது. ஒரு சென்சிட்டிவான ஏரியா கூட நான் சொல்லலாம். ஏன்னா அந்த இடத்துலதான் முதலாக தாக்குதல், ட்ரோன் தாக்குதல், அதாவது ஆபரேஷன் சிந்தூருக்கு பிறகாக அந்த இடத்துல தான் ட்ரோன் தாக்குதலை மேற்கொண்டார்கள். இந்த நிலையில் அந்த எல்லைக்கோட்டு பகுதியில் இருக்கக்கூடிய பூஞ்ச் பகுதியில பெரும்பாலான வீடுகள் குண்டு துளைத்த சுவர்களாக தான் காட்சி அளிக்கிறது. நம்மளால காட்சிகளால் அதெல்லாம் பார்க்க முடியும். மேலும் அங்கு வெளியே நிப்பாட்டி வைக்கின்ற வாகனங்களையும் சேதப்படுத்தி வைத்திருக்கிறார்கள். தொடர்ந்து ஒவ்வொரு முறையுமே இந்தியாவுடைய எல்லைக்கோட்ட பகுதிகளாகட்டும், மாநிலங்களை, அதாவது பாகிஸ்தான் ஒட்டி இருக்கக்கூடிய மாநில எல்லை பகுதிகளில் ஒவ்வொரு முறையுமே பாகிஸ்தான் அத்துமீறி ஒரு தாக்குதலை நடத்தி வருகிறது. ஆனாலும் முப்படைகள் ஒருங்கிணைந்து அதற்கு கண்டன வலுவான பதிலடியை கொடுத்து வருகிறார்கள். பூஞ்ச் பகுதியில பொதுமக்கள் வெளியேற்றப்பட்டிருந்தாலும் கூட தொடர்ந்து அந்த குடியிருப்பு பகுதிகளில் குண்டுகள் துளைத்த சுவர்களாகத்தான் தற்பொழுது காட்சியளிக்கிறது. விவரங்களுக்கு நன்றி வெங்கட்.